ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நேற்று இரவிலிருந்தே இந்த சாயப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதாவது உனக்கு என் பாதத்தை தொட்டு அழைக்கணும்னு தோணுச்சே. என் வார்த்தைகளை கேட்க வந்து விட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ அதை இப்போது அழகாக கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. உற்சாகமாக இப்போது உன் வேலைகளை செய்ய தொடங்கு. இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக, உன் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய முன்னேற்றமான காலமாக இருக்க போது. நீ உற்சாகமாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் தானாக வந்துவிடும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் இந்த சாயப்பா இப்போதே உன் கைகளில் கொடுக்க போறேன். உன் கவலைகள் எல்லாம் தூசாக பறக்க போகுது. இப்போது உனக்கான பொற்காலம் பிறக்க போகுது. மனத்தெளிவோட நீ தைரியமாக இருந்தினாலே உன் வேலைகளையும் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கு ராஜ வாழ்க்கையை நான் கொடுப்பேன். இப்போது இந்த நல்ல நாளில் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடித்து வைத்து நீ சௌபாக்கியமாய், சந்தோஷமாய், நிம்மதியாய், மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. நீ நினைக்கிற அளவுக்கோ, நீ பயப்படுற அளவுக்கோ இங்கு எதுவும் தப்பா நடக்க விட மாட்டேன். முதல்ல பயத்தை வருவதை, பயக்கொள்வதை நிறுத்திவிட்டு இந்த சாயப்பாவை மீறி உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காதுன்னு நீ உறுதியாக நம்பு. நீயாகவே கற்பனை செய்து கவலை கொள்ள வேண்டாம். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது நீ என்ன மனநிலையில இருக்க, எதை நினைச்சு மன வருத்தம் அடைகிறாய் என அனைத்தும் நான் அறிவேன். நீ எதை நினைத்து வருந்துகிறாயோ, எதை நினைச்சு கவலைப்படுறியோ அந்த செயல்கள் அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியா நடத்தி தரேன். உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. சொந்த வந்த உறவினர்கள் எப்படிப்பட்டவங்கன்றத உனக்கு கஷ்டம் வரும்போது தான் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது உன்னை விட்டு விலகி போகிற உறவுகளை நீ உதவின்னு கேட்டு தேடி போகாதே. நீ அமைதியா பொறுமையா இருந்தினா இந்த சாயப்பாவே உனக்கு உதவி செய்ய ஓடி வருவேன். நீ எப்போதும் கவலையோடையோ வருத்தத்தோடையோ இருக்கும்போது உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதற்கு எந்த உறவுகளும் வரமாட்டாங்க. நீ தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மன மகிழ்ச்சியை விட மறதி தான் முக்கியம்னு அவங்கள மறந்து அவர்களை கடந்து போக தயாராகணும். உன் வாழ்க்கையை சீராக்குவதும் அல்லது வாழ்க்கையை சேராக்குவதும் சொற்கள் தான். வாழ்க்கை சீரா நல்லபடியா இருக்கணும், நல்ல வாழ்க்கையை நீ நிம்மதியா வாழணும்னா நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. வாழ்க்கையை சேறு போல சகதி போல மாத்திக்கணும். குண்டும் குழியுமா கடந்து தவிக்கணும்னா நீ நினைக்கிற வார்த்தைகளை பேசிக்கோ. எப்போதும் சொற்களை கவனமாக கையாளணுங்கிறத புரிஞ்சுக்கோ. மனிதன் பேசுகிற ஒரு சொல் இந்த உலகத்தை வெல்லும், ஒரு சொல் எல்லாரையும் கொல்லும். அதனால பேசுகிற வார்த்தைகள் உன்னை ஜெயிக்க வைக்கலைனாலும் பரவாயில்ல, உன்னை தோக்கடிக்கவோ கீழே தவறி விழ வச்சிடவோ கூடாதுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த உலகத்துல மனிதர்கள் போடுகிற எல்லா விதைகளும் மறைச்சு மரமா வந்துடுதா என்ன? எல்லா விதைகளும் நல்ல கனியை தருவது கிடையாது. விதைக்கும் போது நீ தான் நல்ல விதைய போடணும். நல்ல செயல்களையும் நல்ல வார்த்தைகளையும் நீ விதையாக போட்டினா உன் வாழ்க்கையே நல்ல மரமாக, இனிமையான கனி கொடுக்கும் மரமாக மாறும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் செய்யும். ஒரு நாள் நல்ல நாளாக சந்தோஷம் தரும் நல்ல நிகழ்வுகளாக நடக்கலாம். ஒரு நாள் கெட்ட நாளாக, கஷ்டப்படுற நாளாக, மோசமான ஏமாற்றம் தரக்கூடிய அனுபவம் தரக்கூடிய நாளாக இருக்கலாம். எந்த நாள் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. ஒன்று நீ வெற்றி பெறுவாய், இல்லது தோல்வி அடைஞ்சு நீ ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குவ. அவ்வளவுதானே தவிர உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் எல்லா நாளும் கண்டிப்பாக உனக்கு இனிய நாளாகவே இருக்கும். சின்னதாக உன் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக ஒத்துமையாக நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுற. உன் செலவுகளை சமாளிக்க முடியாத அளவுக்கு சிக்கலில் இருக்கக்கூடிய, திணறி தவிக்கக்கூடிய உனக்கு பண வரவை நான் இந்த சாயப்பா கொடுக்குறேன். எப்போதும் நிம்மதியாக இருக்கணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கணும். ஆடம்பரம் இல்லாட்டியும் தேவையானதை வாங்கி கொள்ளக்கூடிய வருமானம் இருக்கணும். எதிர்பார்ப்புகள் இல்லாத, ஏமாற்றங்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கணும்னு தானே நீ உன் வாழ்க்கையை பற்றி ஆசைப்படுற. கண்டிப்பா இந்த சாயப்பா உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறேன்.
உனக்கென ஒரு இலக்கை மனசுல வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக கணக்கின்றி நீ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது எந்த தோல்வி வந்தாலும் துவண்டு போகாம மனசு முழுக்க நம்பிக்கையை சுமந்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய். கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்றேன். எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு நீ சொன்னாலே உன்னை சுயநலவாதின்னு சொல்ற இந்த உலகம் எல்லாரையும் அனுசரிச்சு போனினா நல்லவங்கன்னு சொல்லும். ஓரளவுக்கு அனுசரிச்சு போகலாம், எல்லாத்தையும் எப்போதுமே அனுசரிச்சு போகணுன்றது நரக வாழ்க்கை. இப்படி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியா பொறுமையா அனுசரிச்சு போய்கிட்டே இருந்தினா அப்புறம் உனக்கும் மனசு இருக்கு, உனக்கும் ஆசையும் எதிர்பார்ப்பும் விருப்பமும் இருக்குன்றதையே இந்த உலகத்து மனிதர்கள் மறந்துடுவாங்க என் செல்லமே. அதனால நீ கொஞ்சம் உனக்காகவும் வாழ தயாராகு. உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை செய்ய. வாழ்க்கையில உனக்காக யாரும் இல்லையேன்னு அடுத்தவங்களை நினைக்காம வாழ்க்கையை உனக்காக தான் நினைச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழு. எது உனக்கு விதியாக இருந்து உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அந்த விதியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி நான் அமைச்சு கொடுப்பேன். கையில கிடைக்காத வாழ்க்கையில இல்லாத பணத்துக்காக நிம்மதி இல்லாமல் அலையாதே. இந்த உலகத்துல காசு பணம் சம்பாதிக்கிறது தான் பெருசு, சொத்து சுகம் இருக்கிறது தான் வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு வாழாம உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க தான் அதிகம். உழைக்காமல் வாழ்பவர்கள் குறைவு. வாழாமல் உழைத்து என்ன செய்ய போறீங்க? சம்பாதிச்சு யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க? நீயும் வாழணும், நீயும் உழைக்கணும், நீயும் சந்தோஷமா இருக்கணும்ன்றத உன் வாழ்க்கையில நீ மறந்துடாத. உழைக்காத மனிதர்கள் தான் உழைப்பாளர் சிலைக்கு கீழே உட்காந்து மற்றவங்க வேலை செய்யறத கேலி செஞ்சு பிழைப்பா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நீ உழைக்கணும், முன்னேறணுன்ற எண்ணத்தோடு நல்ல செயலை செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கிறாய். எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்க்கையில உழைச்சு ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தோல்விகளை கொடுத்தாலும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தோல்விகளையும் வரவழைச்சாலும் நீ எப்போதும் சோர்ந்து போகாதே. ஏன்னா வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன்னால சிரிக்க முடியாது. ஆனா எது வந்தாலும் சிரிச்சினா கஷ்டம் உன்னை விட்டு விலகி போயிடும். ஏன்னா கஷ்டப்படுபவனிடம் சிரிப்பு இருக்காது, ஆனா சிரிப்பவனிடம் கஷ்டமே நிற்காது என் செல்லமே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரிச்சினா தோல்வி உன்னை விட்டு தூரமா ஓடிடும். அப்புறம் என்ன, நீ திட்டமிட்டபடி உன் இலக்கை அடைந்து வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். எப்பவுமே வாழ்க்கையில ஏன் என்னாச்சுன்னு யாராவது கேட்டா நீ ஒண்ணுமில்லன்னு சொல்லும் போது உன் மனசுல வரக்கூடிய வலியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியுது. ஒண்ணுமில்ல நீ சொல்ற அந்த ஒற்றை வார்த்தைகள்ல 1000 பொய்களும் 1000 வருத்தமும் எதிர்பார்க்கும் ஆறுதலும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் மனசுடைஞ்சு போயிருக்கிற உனக்கு ஆறுதலை கொடுத்து உன் வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த சாயப்பா நேற்று இரவிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் எல்லார் செயலுக்கும் ஆமா ஆமான்னு போட்டு அடுத்தவனை நம்பி நீ வாழ வேண்டாம். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்வேன்.